புராணம், இதிகாசம், உபனிஷதம் என இவ்வுலகிற்கு அனைத்தையும் வாரி வழங்கியவர் வியாசதேவர். பகவானின் இலக்கிய அவதாரமான அவரே ஒரு மீனவ பெண்ணுக்கு மகனாகத்தானே பிறந்தார். வேடுவ குலத்தில் பிறந்து கொள்ளையடிப்பதையே தொழிலாக கொண்ட வாலா என்பவர் நாரதரின் கருணையால் வால்மீகியாக மாறி இதிகாசத்தையே படைக்கவில்லையா? இன்றும் நம் சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் அவர்களை போற்றி வழிபடவில்லையா? யார் எப்படி பிறக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல, அவர்கள் சமுதாயத்திற்கு என்ன செய்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். பிறகு ஏனப்பா அந்த சிறுவர்கள் தங்களை தாழ்ந்தவர்களாக நினைத்துக் கொள்கிறார்கள்? அந்த பாகுபாட்டை எப்படியப்பா நீக்குவது? காலம் அதை நீக்கும். அனைத்து சமூகத்திலிருந்து உயர்ந்த குணவான்கள், சமுதாயத்தை வழிநடத்தப் போகும் சிரேஷ்டர்கள் நிச்சயம் வரத்தான் போகிறார்கள். அப்போது இந்த பாகுபாடு நிச்சயம் நீங்கிவிடும். உடலுக்கு புறத்தில் அணியும் பூணுலை விட அகத்தில் இருக்க வேண்டிய சமநோக்கு சிந்தனையும் அனைவரையும் கை கொடுத்து உயர்ந்த நிலைக்கு உயர்த்தும் பரோபகாரமும் தான் மனிதர்களுக்கு முக்கியம் என்பதை வருங்கால சமுதாயம் புரிந்து கொள்ளும். அதற்கு ஒரு அடையாளம்தான் பிறப்பை வைத்து மனிதர்களை பிரிக்கிறார்களே என்று உன் உள்ளத்தில் ஒரு சிறு தீ கொழுந்து விட்டிருக்கிறது. இது மிகப்பெரிய ஜுவாலையாக மாறி சாதி மத பிரிவினைகளை நிச்சயம் எரித்து சாம்பலாக்கும். உன்னுடைய இந்த முற்போக்கு சிந்தனை நிச்சயம் இளைய சமுதாயத்தை வழிநடத்தும். நீ ஒரு அந்தண குலத்தில் பிறந்தவனாக இருந்தாலும் அனைவரும் பெருமாளுக்கு முன்னால் சமம் என்ற உயர்ந்த தத்துவத்தையும், துவண்டு கிடக்கும் தாழ்ந்த சமூகத்தின் நண்பனாக அவர்களின் தோள்களில் கையிட்டு நல்வழிக்கு அழைத்துச் செல்லும் வழிகாட்டியாகவும் நீ மாற வேண்டும். மதத்திலே மாபெரும் புரட்சியை செய்தான் என் மகன் ராமானுஜன் என்று நான் பெருமிதம் கொள்ள வேண்டும். ராமானுஜா, இதை நீ செய்வாயா? நிச்சயம் செய்வேனப்பா. அனைத்து சாதியினரும் கைகோர்த்து கொண்டு ஆனந்த கூத்தாடப் போகும் நாள் வெகு தொலைவில் இல்லை. அதை சாதிப்பதற்கான மன உறுதியை கடவுள் எனக்கு தந்திருக்கிறார். மிக்க மகிழ்ச்சி ராமானுஜா. ஆனால் அதற்கு மன உறுதி மட்டும் போதாது, உடல் உறுதியும் அவசியம். உடல் உறுதியாக இருந்தால்தான் நோய் நொடியின்றி நாம் நினைத்ததை சாதிக்க முடியும். புரிகிறதப்பா. குழப்பத்தில் ஆழ்ந்திருந்த என் மனதை தாங்கள் தெளிவுபடுத்தி விட்டீர்கள். இனி அமுதுண்பதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. நான் சென்று அமுதுண்கிறேன். நல்லது, சரி. கமலி, ஆட்டத்தை ஆடேண்டி. தாயக்கட்டையை பார்த்து திருதிருவென்று விழித்துக் கொண்டிருக்கிறாய். ஆமாமடி, நாங்கள் எல்லாம் எங்கள் ஆட்டத்தை ஆட வேண்டாமா? சீக்கிரம் தாயக்கட்டையை எடுத்து உருட்டடி. கமலி, நீ ஏன் தயங்குகிறாய் என்பது எனக்கு தெரியும். இப்போது நீ ஆமையில் இருக்கிறாய். தாயம் போட்டால் அவ்வளவுதான். இந்த பாம்பு வழியாக சரசரவென்று இறங்கி தவளைக்கு வந்து விடுவாய். அதுதானே உன் பயம்? வேண்டுமடி, உனக்கு நன்றாக வேண்டும். அன்றைக்கு ஒரு நாள் நான் பெரிய பாம்பு வழியாக இறங்கி முதல் கட்டத்துக்கு வந்தேனே, அப்போது இவள் எப்படி சிரித்தாள். இன்று நீயும் தாயம் உருட்டி கீழே தான் வரப்போகிறாய். நானும் சிரிக்கத்தான் போகிறேன். ஐயோ, உனக்கு மிகவும் தான் ஆசை. அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது. நீ பெரிதாக சாபம் விட வேண்டாம். நீ வேண்டுமானால் பார், நான் 5 போட்டு பக்திக்கு போய் அங்கிருந்து ஏணி வழியாக ஏறி பரமலோகத்திற்கு போக போகிறேன். போதுமடி கமலி, வாயால் தாயக்கட்டையை உருட்டி கொண்டிருக்காதே, தரையிலே உருட்டு. பாம்பா இல்லையா என்று பார்த்து விடலாம். ஏய், போடுடி சீக்கிரம். தைரியமாக போடு.
விளையாடுவதற்காகத்தான் நான் வரவில்லை என்று சொன்னேன். எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை. நான் விளையாட வரவில்லை. உட்கார். கோபித்த கொள்ளாதடி கமலி. இது வெறும் விளையாட்டு தானே. இதற்கு போய் வருத்தப்படலாமா? நீ 5 வேண்டும் என்று கேட்கவில்லை அல்லவா? அதுதான் உனக்கு தாயம் விழுந்திருக்கிறது. எல்லாம் இப்படித்தான் வாய்க்கிழியே பேசுவாய். இப்பொழுது உன்முறைதானே, ஆடு. 2 விழப்போகிறது. நீயும் இந்த பாம்பின் வழியாக இறங்கி வரத்தான் போகிறாய். மாட்டேன். நான் தாயம் போட்டு இந்த ஏணியில் ஏறி உங்க எல்லாருக்கும் மேல் போய் உச்சியில் போய் விடுவேன். பார்க்கிறீர்களா? பார்ப்போமே. 2 தான் போட போகிறாய். ஆமாம், 2 தான் போட போகிறாய். ஆமாம், 2 தான் போட போகிறாய். ஆமாம், 2 தான் போட போகிறாய். 2 தான். ஏய், ஆடடி சீக்கிரம். ஏ வேண்டாமடி, இதோட ஆட்டத்தை முடித்துக் கொள்ளலாம். நான் செல்கிறேன். அகத்தில் என்னை தேடுவார்கள். ஏய் அழுகுனி, இந்த கதையெல்லாம் வேண்டாம். நான் போகிறேன் என்று சொன்ன போது விட்டீர்களா? ஆட்டத்தை ஆடிவிட்டுதான் போக வேண்டும். தாயக்கட்டையை எடுத்து 2 போடடி செல்லம். ஆடித்தான் ஆகணுமா? ஆடாமல் நீ இன்று தோற்கத்தான் போகிறாய். அதை நாங்கள் எல்லோரும் பார்க்கத்தான் போகிறோம். தயவு செய்து இன்று விட்டு விடுங்களேன். நாளை விளையாடலாம். முடியாது. நீ ஆடிதான் ஆக வேண்டும். பெருமாளே, பெருமாளே, பெருமாளே. என்ன, உனக்கு தாயம் தானே வேண்டும்? இந்த முறை அவள் ஆட்டத்தை நான் ஆடட்டுமா? கூடாது. ஏய், என்னடி இது? நேற்று அகல்யாவின் ஆட்டத்தை நீ ஆடவில்லையா? இவர் தஞ்சமாம்பாவின் ஆட்டத்தை ஆடக்கூடாதா? தாராளமாக தஞ்சமாம்பாளுக்காக ஆடட்டுமே. இப்பொழுது நீ வைகுண்டத்தை அடைந்து விட்டாய். என்ன மகிழ்ச்சிதானே? அது எப்படி உங்களால் சொல்லி வைத்தார் போல் தாயம் போட முடிகிறது? நானா போட்டேன்? நீங்கள் தானே போட்டீர்கள். இல்லை, நீ மனதிற்குள் யாரிடம் வேண்டிக் கொண்டாயோ அவர்தான் போட்டார். தாயம் விழ வேண்டும் என்பதற்காக பெருமாளே பெருமாளே என்று வேண்டிக் கொண்டாயே, அவர்தான் என் மூலமாக உன் ஆசையை பூர்த்தி செய்தார். எனக்கு இந்த உதவி செய்த உன்னை என்னை மன்னிக்க வேண்டும். உங்களை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். நீ மட்டுமல்ல, உதவி என்று யார் அபயக்குரல் கொடுத்தாலும் நான் நிச்சயம் உதவி செய்வேன். பெருமாளின் பெயரை எப்போதும் உச்சரித்துக் கொண்டே இரு. இன்று நீ இந்த பரமபதத்தில் வென்றது போல் வாழ்க்கையிலும் நிச்சயம் வெற்றி பெறுவாய். யாரடி இவர்? அது தெரியாமல் தான் இவ்வளவு நேரம் பேசிக் கொண்டிருந்தாயா? அவர்தான் ராமானுஜர். நம் பக்கத்து வீதியில் முகுந்தன் இருக்கிறார் அல்லவா? அவருடைய நண்பர்.
இதுவரை எத்தனையோ முறை நம் ஊருக்கு வந்திருக்கிறார். ஆனால் இதுவரையில் எங்களிடமெல்லாம் பேசியதே இல்லை. இன்றுதான் முதல் முறையாக உன்னிடம் பேசியிருக்கிறார். பெரிய நம்பி, பார்த்தீர்களா? ஓய் மாதவா, எழுந்துரும். சுவாமி, சுவாமி, என்ன சுவாமி? இதுதான் நீர் மடப்பள்ளியில் வேலை பார்க்கும் லட்சணமா? என்னை மன்னித்து விடுங்கள் சுவாமி. இப்பொழுதே ஒரு நொடி பொழுதில் எல்லா காரியங்களையும் முடித்து விடுகிறேன் சுவாமி. தயவு செய்து பொறுத்தருளுங்கள் சுவாமி. மாதவா நில்லும். ஒருவர் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு மேல் தூங்கினால் அவன் சவத்திற்கு சமானம் என்று சாஸ்திரம் சொல்கிறது. இப்படி நேரம் தவறி தூங்கிவிட்டு நேராக சென்று தெய்வ கைங்கரியத்துக்காக செய்யப்படும் காரியத்தில் நீர் ஈடுபடலாமா? இப்படி ஒரு அனாச்சாரமான காரியத்தை யாரும் செய்ய துணிய மாட்டார்கள் சுவாமி. இந்த விழுப்புடம்போடு நீர் எந்த பாத்திரத்தையும் தொடக்கூடாது. ஆச்சார அனுஷ்டானம் தெரியாத உமக்கெல்லாம் மடப்பள்ளியில் வேலை. இங்கு என்ன வேலையோ அதை அந்த நேரத்தில் முடித்துவிட்டு இந்த தூங்குற சங்கதிகளை எல்லாம் உன் வீட்டில் நீர் வைத்துக்கொள். மன்னித்து விடுங்கள் சுவாமி. நேற்று மதியத்திலிருந்து எனக்கு உடம்பு சுகமில்லை சுவாமி. வைத்தியரை பார்க்கவும் நேரமில்லை. காய்ச்சலுடன் காவேரியில் அதிகாலையில் ஸ்நானம் செய்ததால் காய்ச்சலும் அதிகமாகிவிட்டது சுவாமி. எல்லா வேலைகளும் காய்ச்சலுடன் தான் செய்தேன். அந்த அசதியில் தான் கொஞ்சம் கண்ணாயிருந்து தூங்கிவிட்டேன் போல் இருக்கிறது. அதனால்தான் சில வேலைகள் செய்யாமல் விடுபட்டு விட்டது. இந்த கதையெல்லாம் என்னிடம் விடாதே. நீர் இங்கு சொல்கிற நொண்டிச்சாக்கெல்லாம் எனக்கு தேவையில்லை. திருக்கோஷ்டி, சற்று பொறுங்கள். அவர்தான் தனக்கு உடம்பு சரியில்லை என்று சொல்கிறாரே. ஆமாம்,
நீங்களும் இவருக்கு வக்காலத்து வாங்குகிறீர்கள். பிரசாத தளிகை செய்யும் இடம் இது. இப்படித்தான் அசுத்தமாக இருக்க வேண்டுமா? அவரவர் தன் பொறுப்பை உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டாமா? யாருமே இவர்களை கேள்வி கேட்கவில்லை என்றால் இவர்கள் இந்த காரியத்தை தொடர்ந்து செய்து கொண்டேதான் இருப்பார்கள். இவர்களை எல்லாம் கடுமையாக தண்டித்தால்தான் மற்றவர்கள் திருந்துவார்கள். சுவாமி, 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 இது என்ன காரியம்? நீங்கள் போய் இந்த காரியங்களை எல்லாம் செய்யலாமா? ஏன்? இது நம்முடைய இடம்தானே. நாம் இருக்கிற இடத்தை நாம் தானே சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இந்தந்த வேலையை இவரவர்கள் தான் செய்ய வேண்டும் என்று அதற்குத்தான் ஆட்களை நியமித்திருக்கிறோமே. அப்படி இருக்க ஆச்சாரியரான தாங்கள் இதையெல்லாம் செய்யலாமா? ஏன்? ஆச்சாரியராக இருக்கிறவர் இந்த காரியங்களை எல்லாம் செய்யக்கூடாதென்று எந்த சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது? நீங்கள் எல்லாம் சீடர்களாக வருவதற்கு முன் நம் மடத்தில் ஒவ்வொரு காரியத்தையும் நான் தானே செய்து கொண்டிருந்தேன். இந்த வேலையை இவன்தான் செய்ய வேண்டும் என்று ஏன் எதிர்பார்க்க வேண்டும்? ஒரு ஆச்சாரியனோ தலைவனோ தன் சீடர்களுக்கோ தொண்டர்களுக்கோ தான் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். மாதவன்தான் தனக்கு உடம்பு முடியவில்லை என்று சொல்லிவிட்டானே, பிறகு அவனிடம் கோபித்து என்ன பயன்? திருக்கோஷ்டி, இன்று நான் ஆச்சாரியனாக இருக்கலாம். நாளை உங்களில் யார் வேண்டுமானாலும் இந்த பொறுப்பிற்கு வரலாம். அப்பொழுது நீங்கள்தான் அவர்களை வழிநடத்த வேண்டும். ஒருவர் அதை செய்யவில்லையே இதை செய்யவில்லையே என்று மற்றவரை இடித்துரைக்கும் நேரத்தில் நாமே அதை செய்து விடலாமே. மாதவா, நீ சென்று வைத்தியரை பார்த்துவிட்டு இன்று முழுவதும் ஓய்விடு. ஆகட்டும் சுவாமி. ஆச்சாரியரே, தாங்கள் இந்த பணிகளை செய்யலாமா? பெரிய நம்பி, இந்த பணிகளை செய்ய வேறொருவரை நியமனம் செய். ஆகட்டும் சுவாமி.